ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குருகுலம் டெய்லரிங். இன்றைக்கி இந்த ஹேங்கிங் எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ இந்த ஹேங்கிங் நம்ம எப்படி தைக்கிறதுங்கிறத பார்க்குறோம். நான் ஆல்ரெடி இந்த கார்னர் வந்து இந்த ஷேப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைடு நான் பண்ணல, உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக. இது வந்து ஒரு 16 இன்ச்சஸ்க்கு எடுத்திருக்கேன். இன்ச்சஸ்க்கு போதும். எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடுவோம். இதை வந்து ஹாஃபாக மடிச்சுட்டு இப்போ நான் இந்த பக்கம் ஷேப் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி இந்த ஷேப் இந்த சைடையும் நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து இதை ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இந்த ஓரத்தை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் இடம் விட்டுட்டு இது வெளியே எடுத்துடணும். திருப்புறதுக்கு இடம் வேணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் இடம் விட்டுட்டு எடுத்துடணும். இந்த பீஸரெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு டர்னிங் பாயிண்ட் கொஞ்சம் இந்த இடத்துல ஒரு ஊசி வச்சு ஒரு நாட் போட்டுடணும். அது எந்த இடத்துல நம்ம குத்தணுமோ அங்கேருந்து ரிவர்ஸில் டேபிளில் அந்த ரிவர்ஸில் இதுக்குள்ளே விட்டு இழுத்தோம்னா இது வெளியே வந்துடும். இப்படி புரண்டுரும். இப்போ இது நல்லா நெம்பி விட்டுட்டு இதில் ஒரு ஸ்டிச் போடணும். இதை ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாகவே இதை எடுத்து விட்டுக்கோங்க. ஒரு ஃபுட் அளவுக்கு இங்கே ஒரு ஸ்டிச்சஸ் ஒன்று அதில் போட்டுக்கணும். இந்த ஸ்டார்டிங்லேயும் இந்த எண்ட்லேயும் ரெண்டு பக்கமுமே நம்ம வந்து கொஞ்சம் கேப் விட்ருக்கோம். இந்த ஸ்டார்டிங்கில் அந்த கேப்புக்குள்ளே இப்போ நம்ம வந்து ரோப் போட போகிறோம். இந்த இடத்துலையும் கேப் இருக்கும், இங்கேயும் கேப் இருக்கும். இதுக்குள்ளே வந்து இப்போ ஒரு ரோப் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பின்னை வந்து இப்படி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதுக்குள்ளே அப்படி உள்ளே விட்டு இப்போ நம்ம ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்குள்ளே அப்படியே கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு இது வெளியே கொண்டு வந்துட்டு இதை நல்லா கேதர் பண்ணிவிட்டு இதை நாட் போடணும். இந்த இடத்துல இந்த நாட் போடும் போது இங்கே ஒரு குட்டி ஹேங்கிங் ஒன்று போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த நாட் போடுறதுக்கு முன்னாடியே இந்த ஹேங்கிங்கை இதுக்குள்ளே விட்டுறணும். ரொம்ப லாங்காக இருந்தால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இந்த இதில் இருக்கிற இதை வந்து இது பண்ணிக்கலாம். இல்லாட்டி சின்னதாக இருக்கிறதா வாங்கி நம்ம இதுக்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா நெருக்கி கொண்டு வந்துட்டு இதை வந்து நாட் போட்டுடணும். இந்த பின்னை எடுத்துட்டு
நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. இப்போ இந்த இடம் வந்து இந்த பிசுறாக இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ஒரு த்ரெட் வச்சு இதை வந்து கவர் பண்ணிக்கணும். இதெல்லாம் இப்போ எடுத்து விட்டுட்டு இதில் இந்த ஹேங்கிங் இப்படி இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல வந்து இந்த ப்ளூ கலர் ரோப் வச்சு நம்ம ஃபுல்லாக சுற்றி விட்டுட்டோம் அப்படின்னோம்னா நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். இல்லை இப்போ நீங்கள் வச்சுருக்க மெட்டீரியலில் வேறு கான்ட்ராஸ்ட் ஒரு கலர் இருக்குது, ஒரு பிங்க் இருக்குது, வேறு ஏதாவது கலர் இருக்குதுன்னா அதை வச்சு கூட இதை பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். இப்போ கனமாக ஒரு த்ரெட் இப்படி எடுத்துக்கோங்க. ஒரு 4 எடுத்தும் 2ஆக மடிச்சிருக்கேன். 8 பீஸாக வரும். இது உங்களுக்கு வந்து ஈஸியாக சீக்கிரம் ஃபில் ஆகிடும். இப்படி வச்சுட்டு இதில் ஃபுல்லாக அப்படியே சுற்றிடணும். அந்த பீஸ் வந்து நீட்டிகிட்ருக்குற பீஸ் வந்து கவர் ஆகிற வரைக்கும் சுற்றிட்டு நாட் போட்டுருணும். இப்போ இந்த த்ரெட்டை கட் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த இது வந்து நம்ம இப்படி வைக்கும் போது இந்த இடத்துல நம்ம அந்த ஓப்பனுக்காக விட்டோம் இல்லையா, அந்த இடம் வந்து ஒரு பிசுறு மாதிரி தெரியும். இந்த பிசுறு தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா பட்டனோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டோன் வச்சதை எடுத்துகிட்டு இதை வந்து க்ளூ வச்சு கவர் பண்ணி நல்லா பேஸ்ட் பண்ணி ஒட்டி விட்டுறணும் அந்த இடத்துல. பண்ணும்போது இது இந்த மாதிரி நீட்டாக இருக்கும். இப்போ இது வந்து ஒரு இந்த மாதிரி டைப் பெருசாக எடுக்கிறது வந்து உங்களுக்கு இந்த லாங் சுடி இந்த மாதிரிலாம் தைக்கிறோம்ல, அம்பர்லா கட்டிங் இந்த மாதிரி தைக்கிறோம் இல்லையா, அதுக்கெல்லாம் இந்த மாதிரி போடும்போது ஹேங்கிங் பெருசாக போடும்போது நல்லாயிருக்கும். இதே நீங்கள் இந்த மெத்தட் வந்து ப்ளவுஸ்க்கு போடுறதா இருந்ததுன்னா இந்த சைஸை வந்து சின்னதாக பண்ணிக்கணும். இப்போ நம்ம இந்த அளவு எடுத்தோம் இல்லையா, இந்த அளவை வந்து சின்னதாக உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸுக்கு ஒரு 2 இன்ச்சஸ் 2.5 இன்ச்சஸ் அந்த மாதிரி என்ன சைஸில் வேணுமோ சின்னதாக எடுத்து பண்ணும்போது இந்த சர்க்கிள் வந்து சின்னதாக கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி டைப்லாம் வந்து உங்களுக்கு இந்த லாங் சுடிக்கு தான் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.